ஹலோ மக்களே, நான் மணிகண்டன். இந்த யுவர் ஃபார்ம் பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேங்க. ஆக்சுவலி நம்ம மாடு பார்த்திங்கன்னா, இப்போ கருக்கு மாடு இருக்கிறது பார்த்திங்கன்னா, வாங்கிட்டு வந்த புதுசில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஒரு 15 to 18 லிட்டர் அப்படியே பால் கறந்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா, பால் ரொம்ப ஒரு 4 லிட்ரு 3 லிட்ரு சம்திங் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா, நம்ம மினரல் மிக்சர் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், கால்சியம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், பருத்தி கொட்டை ஆட்டி ஊற்றிக்கிட்டு இருந்தோம், தீவனம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், பெல்லட்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம், எஸ்கேமில் பெல்லட்ஸு மில்கி ரிச் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். காலையில் மில்கி ரிச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கிலோ, கடலை புண்ணாக்கு ஒரு 1/2 கிலோ, பருத்தி கொட்டை ஒரு 1/2 கிலோ, அப்புறம் நவதானியம், கால்சியம், மினரல் மிக்சரு இதெல்லாம் நம்ம ஆட்டி ஊற்றிக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோக்கு மேலே கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அது கொடுத்துமே பார்த்திங்க அப்படின்னா, மாடு வந்து திடீர்னு டக்குன்னு வந்து ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் பால் குறைஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. என்னடா பால் குறையுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த யுவர் ஃபார்ம்லேருந்து ஒரு ஆட் வந்துச்சுங்க. அப்போ வந்து ஒருத்தவங்க ஆல்ரெடி அவங்களோட ஃபீட்பேக் அவங்க சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி எங்கள் மாட்டுக்கு பால் குறைஞ்சிருச்சு, இது மாதிரி நாங்கள் யுவர் ஃபார்மில் கான்டாக்ட் பண்ணால் அவங்க ஒரு மருந்து கொடுத்தாங்க. ஸோ அது போட்டதுக்கப்புறம் இப்போ பால் 1 லிட்டர் ஏறி இருக்குது, போட்டு ஒரு நாள்லேயே 1 லிட்டர் ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஆடில் இருந்துச்சு. சரி அப்படியா, அது யுவர் ஃபார்மில் ஆர்கானிக்காக தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டேன். அவங்க கால் பண்ணி கேட்டப்போ அவங்க ஒரு டாக்டர் லைனில் வந்தாங்க. அப்போ கேட்டுட்டு, இப்போ நீங்கள் என்னென்ன தீவனம் குடிக்கிறீங்க, மாடு எவ்வளோ பால் வந்துச்சு, கண்ணு போட்டதுலேருந்து மாடு பால் எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ எவ்வளோ கறக்குது, எவ்வளோ கறந்துட்டு இருந்துச்சு, இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு, அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பேக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 சம்திங் ஆயிடுச்சு ரெண்டுக்குமே. ரிவைவ் ஓல் இன்னொரு பேக்கெட்டு, அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்னொரு பேக்கெட்டு கீட்டோசிஸோ ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு 2 மருந்து கொடுத்தாங்க. ரெண்டுமே பவுடர் தான். ஃபஸ்ட்டு அந்த கீட்டோசிஸோ என்னமோ சம்திங் அதை 10 நாள் கொடுத்துட்டு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1 வாரம் கொடுத்துட்டு, அடுத்த மருந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து இதை கொடுத்துட்டு இதை கொடுங்க, 2 நேரமும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். 15 கிராம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது கொடுத்து எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. அதற்கான காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, மாடு வெயில் தாங்கலை. ஹெச்எஃப் கிராஸ் மாடு தான் நம்மளோடது. வெயில் தாங்கலை. இங்கே நமக்கு தகர ஷீட்டு, கீழேயும் சிமெண்ட்டு தர. ஸோ அப்போல்லாம் வந்து ரொம்ப வெயில் ரொம்ப தகிச்சிச்சு, ரொம்ப கொடூரமாக அடிச்சிச்சு. இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து மோட்டரை போட்டு மாட்டுக்கு வந்து காலையில், மதியம், ஈவினிங்கு ஒரு நாளைக்கு 4 தடவை மோட்டர் போட்டு மாட்டை கழுவிக்கிட்டே தான் இருந்தோம். கீழேயும் கழுவுவோம், மாட்டையும் நினச்சி விடுவோம். ஆனால் கொஞ்ச நேரம் தான் அந்த மாடு நல்லாயிருக்கும். அப்புறம் சலைவாவாக கீழே ஊற்றும், நாக்கத்தள்ளும், மாடு ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சுங்க. ஸோ அந்த மருந்து கிட்டத்தட்ட அது வாங்கியும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போச்சு. ஆனால் மாட்டை இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மாட்டை வந்து நம்ம மரத்தடியில் வைக்கணும். நம்ம ஷெட்டு போட்டிருந்தோம்னா ஷெட்டு நல்லா ஹைட்டாக இருக்கணும். நம்ம ஷெட்டு ஹைட்டாக இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபாகர் செட்டப்பு இது மாதிரி மாட்டுக்கு மன உளைச்சல் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுக்கணும். முக்கியமாக இந்த ஹீட்டால் வந்து ஸ்ட்ரெஸ் எதுவும் ஆகாமல் நம்ம மாட்டை வந்து பாதுகாக்கணும். வரேன்.